அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Can you all say hip hip hooray? Hip 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 hip. இன்னும் நல்லா சத்தமா for the office staffs. Hip 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 hip. It was a fantabulous performance. It's really an enjoyable and thoughtfully crafted performance. Thank you so much. மனிதர்கள் பொய் சொல்லலாம், இயந்திரங்கள் பொய் சொல்வதில்லை. அப்படி இயந்திரங்கள் உண்மையை மட்டுமே பேசினால் என்னவெல்லாம் நடக்கும் வாருங்கள் பார்ப்போம். இயந்திரம் பேசினால் என்ற தலைப்பில். இயந்திரங்கள் பேசினால். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். மனிதனின் மகத்தான படைப்புகள் பற்பல இயந்திரங்கள். அன்றாட அலுவல் தொடங்கி அண்டங்களை ஆராய்ச்சி செய்யவும் மனிதனுக்கு துணை நிற்பது இயந்திரங்கள். இந்த இயந்திரங்கள் பேசினால், ஆம், அதுவும் உண்மையை மட்டும் பேசினால் என்ன ஆகும்? எங்களின் எழுச்சி மிகு சிந்தனையில் உருவானது இந்த படைப்பு. இந்த படைப்பை உங்கள் அனைவரின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பு துறப்பு. நாங்கள் எந்த விலங்குகளையும் துன்புறுத்தவில்லை, மனிதர்களையும் துன்புறுத்தவில்லை. இந்த படைப்பின் கதாபாத்திரங்கள். Scene 1, husband and wife, Mrs. Christie and Miss Leonie. Hello. நம்ம பேபி டார்லிங், ரூபி டார்லிங் பார்த்துருப்போம். இந்த டார்லிங் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. அடுத்தது எங்கள் கண்டுபிடிப்பு ஐலா 2.0. அழகிய லைலா. இந்த ஐலா என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா? இந்த ஐலா நீங்கள் என்ன கேட்டாலும் செய்யும், என்ன கேட்டாலும் சொல்லும், அதுவும் உண்மையை மட்டும்தான் சொல்லும். ஐலா, ஒரு பாட்டு பாடு மா. தமிழ்மா. நீ பொட்டு வச்ச தங்கரதம் ஊருக்கு நீ மகுடம். ஓகே, அப்புறம் ஒரு டான்ஸு பாட்டு வேணுமா? தேங்க்யூ ஐலா. நெக்ஸ்ட் சீன், we have a doctor, Mrs. தாரணி. நீட் எழுதுனாங்களா இல்லையான்னு தெரியாது, நம்ம ஐலா சொல்லும். நர்ஸ். இந்த காலத்து நர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? பேஷண்ட்ஸ். பேஷண்ட்டுக்கு குளிர் அடிக்கணும். குளிர் விட்டு போயிடுச்சாப்பா? பேஷண்ட்டோட அட்டெண்டர். பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் தான் அட்டெண்டராம்பா. நெக்ஸ்ட் we have a public prosecutor. Public prosecutor, Mrs. Sona Jude. A defense தரப்பு லாயர் நம்ம வண்டு முருகன் தான். ஒரு ஓ போடலாமா? கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்க. போலீஸ். இவர் எப்பவுமே மஃப்டியில் தான் சுற்றுவார். உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கான தொப்பி மட்டும் வச்சுருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு இவங்களுக்கு. ஜோ ஜெனி. கோர்ட்டில் ஜட்ஜுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க காயத்ரி மிஸ். எல்லாரையும் விட்டுட்டு ஜட்ஜை விட்டா சும்மா விடுமா அந்தம்மா? ஜட்ஜம்மா வாங்க. பார்த்தாலே டெரரா இல்லை? எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். வக்கீல் குமாசா மட்டும் உங்கள்லேருந்து ஒருத்தர் வர போகிறாரு. வாங்க சார். ரிச்சர்ட் சார். நம்ம ரிச்சர்ட் சார் வந்து வாக்குமூலம் வாங்கிறதுக்காக வருவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. என் பேர் வந்து நேசமணி. எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் வந்து பாசமலர்.
எங்கள் வீட்டுக்காரம்மாக்கோசரம் ஒரு gift வாங்கிட்டு வந்துனுக்கிறேன். அந்த கிஃப்டை பார்த்த உடனே என் மேலே பாசாமலையா பொழிஞ்சு அப்படியே பாராட்டுவாங்க பாருங்க. ஐ எம் வெயிட்டிங். ஐலா ஐலா கொஞ்சம் சீக்கிரம் வாடா. பொண்ணா இருந்தாலும் பொம்மையும் சீக்கிரம் வரமாட்டேங்க. இதுதான் உலகம். அந்த ரோபோவை பற்றி நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும், என்ன நான் சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்க சொன்னாலும் அது வச்சுக்கும், எல்லா வேலையும் செய்யும். முக்கியமாக என் பொண்டாட்டியோட நல்லா சமைக்கும். என் ஃப்ரெண்டு தான் இந்த ரோபோவை எனக்கு கொடுத்தான். சரிங்களா, உங்களுக்குள்ளே இருக்கட்டும், இன்னும் லைசன்ஸ் தரல, ஆனாலும் நான் வச்சுனுங்கிறேன். ஓகே, என் ஒய்ஃப் வந்தோடனே அப்படியே என்னை என்னம்மா கொஞ்சம் போகிறான்னு மட்டும் பாருங்களேன். ஐலா டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட். ஒர்க் ஆகுது. என் ஃப்ரெண்டு எதை என்னை ஏமாற்றிட்டானோன்னு நினச்சேன். என்னை யாராவது ஏமாற்ற முடியுமா? என்னை ஏமாத்துகிற ஒரே ஆளையும் பொண்டாட்டி தான். ரைட்டு. இவ என்ன ஆளையும் காணும், ஃபோனையும் காணும். எங்கே போனா இவ? ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா அவ்வளோ காசு செலவு பண்ணி உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா 10 நிமிஷம் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள வேற ஒரு பொண்ணை வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. இல்லைம்மா, அப்பெல்லாம் ஒன்று. இது பொண்ணுதான். இது பொண்ணுதாம்மா, ஆனால் இது ரோபாடா. இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் சரி வர. நான் இப்பவே போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. ஆமாம்மா, இருமா. ஐயோ அம்மா, இருமா ஒரு நிமிஷமா. நேற்று நீ என்ன சொன்ன? தலை வலிக்குது, மறந்து போகுது எல்லாம்னு சொன்னேன். சொன்னியா? போன மாதம் பால் கணக்கு என்ன? என்னது? போன மாதம் பால் கணக்கு என்ன? பால் கணக்கு அதான். உனக்கு வேலை செஞ்சால் கால் நோவுது, கை நோவுது, எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. அது நான் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மிஷின் வாங்க முடியுமா? இருமா. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரே மிஷினா வாங்கி வச்சுருக்கிறேன். இது மிஷின் நான் நம்பணும். முதல்ல போடி வெளியே நினைச்சிட்டு இருக்க மனசுல. நீ இல்லம்மா, இருமா. நீ வேணா செக் பண்ண, அது எல்லாமே செய்யும். ஹலோ, நீ மிஷினா? ஆமா. சரி, ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். तुझे देखा तो ये जाना அங்க போய் நார்த்ல கொண்டு விட்டுட்டு வா. ஐலா தமிழ்ல பட. இல்ல நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். சரி, நீ நான் சொல்றதெல்லாம் செய்வியா? கண்டிப்பாக. எனக்கு பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பியா? கண்டிப்பாக. கால் அமுக்கி விடுவியா? செய்வேன். ஆமா, அதை அப்புறம் செக் பண்ணுமா. இந்தாம்மா சம்பள கவரு. இது என்னது? சம்பள கவருமா. என்ன பிரிஞ்சிருக்கு சம்பள கவரு? இல்லம்மா, அப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்டேன். ஒண்ணுமே எடுக்கல. பாரு, பிரிஞ்சிருக்கு. போய் சொல்றாங்க. பாத்தியா, நீ சொன்ன மிஷின் உனக்கே ஆப் வைக்குது பாரு. இல்லம்மா, அப்புறம் இது காசு கொடுக்கணும்ல. ஜஸ்ட் 20,000மா. 20,000க்கு ஒரு மிஷின் வாங்கியிருக்க. உனக்கோசரம் தான். செலவுல 20,000 நான் என்ன பண்ணுவேன்? சரி, அத்தை விடு. கையில ஒரு கவர் வச்சுருக்கிற, அது என்ன? அதை காவி. இது மறுபடியும் புடவையா? இது ஒண்ணும் இல்ல, நீ காட்டுமே. ஒரு 1000 ரூபாய் தாங்க, வெறும் 1000 ரூபாய் தான். ஆயிலா ஸ்கேன் பண்ணு. இந்த புடவை 10,000. ஐயோ, இது போய் சொல்லுதுப்பா, இது போய் சொல்லுது. இந்த புடவை 10,000 ரூபா. ஆமா, போச்சா? 1000 ரூபாய் தான்ப்பா. இது போய் சொல்லுது. இது இருந்தா எனக்கு உனக்கு வீணா தகராறு வரும். அப்புறம் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். பொறுமையா இருக்கனே. அது எப்படி கண்ணு? நான் எனக்கு சொல்லும்போது மட்டும் உண்மையை சொல்றேன்னு சொல்றேன். நீ தானே வாங்கிட்டு வந்த. ஐயோ, எப்படி பார்த்தாலும் மடக்குறா ஐயா. என்ன வாங்கிட்டு வந்தாலும் நோட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. என்ன பண்றது? சரி, முடிவா என்னத்தான் சொல்ல வர? நீ சொல்லு. இது நம்ம 2 பேருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால இது என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளில போதோ அன்னைக்கு தான் நான் திருப்பி இந்த வீட்டுக்குள்ள காலை வைப்பேன். அது வரைக்கும் உன் சம்பளமும் வேணாம், எதுவும் வேணாம். நான் போறேன். போ. ஆமா, நில்லுமே. இல்ல, நான் இருக்க மாட்டேன், நான் போறேன். இவளை அப்படியே வச்சு கும்முன்னு தான் கும்முணும் போல இருக்குது. ஆள் வேற பல்க் ஆகுறாளா, பயந்து வருது. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனே, காதில் விழுந்தா சோத்துல வச்சிருவா. எனக்கு இதே வேலையா போச்சு. ஐலா, எனக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம்? எங்க போனோம் சொல்லு? வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். கரெக்டு, வா ஹாஸ்பிட்டல் போலாம். என்னம்மா, கிறிஸ்மஸ் வேற வரப்போகுது. நம்ம வேற இன்னும் எதுக்குமே பணம் கட்டலை.
சரி யூனிஃபார்ம் எங்க? ஃபெஸ்டிவல் மோட்ல வந்துட்டேன் டாக்டர். ஃபெஸ்டிவல் மோட்ல வந்தியாமா? ஏமா இது வேற? சம்பளம் தருவீங்களா டாக்டர்? சம்பளமா? பார்க்கலாம் பேஷண்ட் வர்றாங்களான்னு பாருமா. பேஷண்ட் வந்தாதான் இந்த வாட்டி நமக்கு கிறிஸ்மஸ். சம்பள பாக்கி வேற இருக்கு, கரண்ட் பில்லு கட்டலை, எதுவுமே பண்ணலை. நல்ல பேஷண்ட்டாக பிடிச்சிட்டு வந்தா சம்பளம். போமா சீக்கிரம். வாங்க டாக்டர். என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீவர் இருக்குது, ஸ்டொமக் பெயினும் இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஃபீவர் ஹெவியாக இருக்கா? எத்தனை நாளாமா ஃபீவர் இருக்கு? 2 நாளாக இருக்குமா? 2 நாளாக ஃபீவர் இருக்கா? சரி, என்ன சாப்பிட்டீங்க? என்ன, ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேம்மா. போதுமா? அது ஒன்றும் இல்லை டாக்டர், மட்டன் பிரியாணி ரேட் அதிகமாக இருக்குன்னு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன் டாக்டர். சரி, என்ன ஒரு 8 மணிக்கு சாப்பிட்ருப்பீங்களா? இல்லாமல் ஒரு 10 மணிக்கு தான்மா சாப்பிட்டேன். 10 மணிக்கா? ஏன் சேர்த்து வச்சு 12 மணிக்கு மேலே சாப்பிட்ருக்கலாம்ல? பாதி எடுத்து வச்சிருக்கேம்மா ஃப்ரிட்ஜில். நாளைக்கு காலைல சூடு பண்ணி டிஃபன் முடிச்சிருவீங்க. ஸ்கூலுக்கும் கட்டி கொடுத்தீங்க. ஸ்கூலுக்கு கட்டி தருவீங்க. ரைட்டு. எத்தனை நாளாம்மா ஜுரம் இருக்கு? இப்போ தானம்மா சொன்னேன் 2 நாளாக இருக்குன்னு. 2 நாளாக ஜுரம் இருக்கா? ஜுரம்ன்றது நோய் கிடையாது, ஓகேவா? ஒரு நோய்க்கான சிம்டம்ஸ் தான் ஜுரம். நான் அந்த டெஸ்டெல்லாம் எழுதி தரேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. இந்த டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. யாருது? டாக்டர் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. வெளியே அனுப்புமா. அது ஏதோ டிஸ்டர்பன்ஸ். இந்த டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம எந்த வைரஸ் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் சில டெஸ்டெல்லாம் எடுத்து தரேன். அந்த டெஸ்டெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த வைரஸ் சரியாக போகுமா சரியாக போகாதான்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இந்த மாதிரி பல டெஸ்ட் இருக்குது. எந்த ஊர் நீங்கள்? நாங்களா துவாக்குடி. துவாக்குடி ரொம்ப தூரமாச்சேம்மா. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓபிலெலாம் பார்க்க முடியாது, ஓகேவா? இங்கே அட்மிட் ஆயிருங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நிறைய ரூம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏசி ரூம் வேணுமா நான் ஏசி ரூம் வேணுமா? ஏம்மா வந்தது வயிறு வலி, போகிறப்ப நெஞ்சு வலியோடு போவோம் போல். உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிச்சிங்க போங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க, பார்த்துக்கலாம். இந்த மருந்து மாத்திரையெல்லாம் வேணாம், இஞ்சி கஷாயம் என்ன குடிச்சா அங்கே ஒரு சரியாயிரும். சத்தம் கேட்குது டாக்டர். கிளியர் பண்ணுமா? இன்னொரு பேஷண்ட் வந்திருக்காங்க சார். கிளியர் பண்ணு. நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த கேஸ் முதல் கேஸும் போச்சா? நெக்ஸ்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்ன பிரச்சனை? அரே ப்ரெஷர் ஆகுது டாக்டர். ப்ரெஷராக இருக்கா? என்னென்னலாம் பண்ணுது? அது அப்படியே படபடன்னு வருது டாக்டர், மயக்க வர மாதிரி இருக்கு, நெஞ்சு வலி வந்துடும்னு பயமா இருக்கு. காலைல எனக்கு எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கும் சண்டையாக போச்சு. கல்யாணம்னு பண்ணாவே பிரச்சனை தான். கரெக்ட் டாக்டர், உங்களுக்கு எல்லாமே தெரியுது. டாக்டர் நெஞ்சு வலி எதுவும் வந்துருமா? நெஞ்சு வலி வர்றதுக்கு பார்த்தா நெஞ்சு வலி வந்த மாதிரி தானே இருக்கீங்க. ஐயோ அப்ப செத்துருவானா? நாங்க இருக்கோம்ல. இருக்கிறீங்க. நாங்க இருக்கோம்ல. ஓகே. நெஞ்சு வலியெல்லாம் இல்லை. என்னம்மா அது? என்னது இது? இல்ல டாக்டர், ரோபோ. ஆமா, பொண்ணு மாதிரி அழகா இருக்கு. அது உண்மையை மட்டும்தான் பேசும். ஆமா டாக்டர், இப்போ புதுசாக தயாரிச்சுன்னுக்குறாங்க. என் ஃப்ரெண்டு தான் இதை குத்தான், சரிங்களா? அதை அப்படியே கரெக்டாக எல்லாமே சொல்லும் டாக்டர், பொய் சொல்ல தெரியாது. அப்போ நான் போய் சொல்கிறேன்? அப்படிலாம் இல்லை டாக்டர். இப்போ வைத்தியம் பார்க்கவா வேணாமா? பாருங்க டாக்டர், நீங்கள் எழுதுங்க டாக்டர். என்னென்னலாம் பண்ணுது? தலைவலிக்குதா? ஆமாம் டாக்டர், தலைவலிக்குது. சரி, அப்புறம் என்ன பண்ணுது? மயக்கம் வருதா? ஆமாம், நீங்கள் சொன்னோன்னே எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாமே பண்ணுதா? ஆமாம் டாக்டர். இது பிரெயினில் போகிற நர்வ்ஸ் ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்கு, ஓகேவா? பிரெயின்னும் போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பார்த்துக்கங்களேன். அப்படியா? ஆமாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 15 நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணிருங்க. 15 நாளா? ஆமா, உங்களை வச்சு நாங்க கிறிஸ்மஸ் கொண்டாட. ஐயோ இல்லங்க, இல்ல உட்காருங்க, பதறாதீங்க. ஓகே. நீங்க ஒரு நியூ இயர் வரைக்கும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வந்து உங்களை சரி பண்ணிடுவோம். பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா இருந்தீங்கன்னா பண்ணிடுவோம். டாக்டர் கரெக்டா சொல்றாரா? ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டாம், டாக்டர் போய் சொல்றாங்க. என்னம்மா இது? என்ன பேசிக்கிட்டு இருக்கு? ஒரு நீட் முடிச்ச டாக்டர் நானே, என்ன பேசுது? நீட்டெல்லாம் முடிக்கல, காசு கொடுத்து பாஸ் ஆயிருப்பாரோ. ஐலா ப்ரெஷருக்கு என்ன பண்ணும் நீ சொல்லு ஐலா.
ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இதுக்கெல்லாம் கடுக்காய், ஜீரகம், துளசி போட்டு கஷாயம் குடிச்சா எல்லாம் பறந்தே போயிடும். ஆயிலா போய் சொல்லாதே டாக்டர். இப்படி கண்டதையும் போட்டு கசாயம் வச்சு கொடுத்து பெரிய பிரச்சனையாச்சுன்னா திரும்ப எங்கள்கிட்ட வரக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, சரிப்பட்டு வரல, இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் போட்டு போங்க. டாக்டர் சாரி டாக்டர், சாரி டாக்டர், சாரி டாக்டர். எனக்கு ப்ரெஷர் பார்க்க வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு டாக்டர். புரியுது டாக்டர், புரியுது டாக்டர். நான் கிளம்புறேன் டாக்டர். பாய் டாக்டர், பாய் டாக்டர். போயிட்டு வாமா. ஆயிலா போலாம், ஆயிலா போலாம். அதை கூட்டிட்டு போமா, அதை கூட்டிட்டு போங்க. என்ன டாக்டர் இந்த கேஸையும் விட்டுட்டீங்களே டாக்டர். கேஸை பிடிச்சிட்டு வந்தா பாருமா. போச்சு போ, இந்த வாட்டி கிறிஸ்மஸ் அவ்வளோதான் நமக்கு. சரி நான் வேற டாக்டர் வேற கிளினிக்ல போய் சேர வேண்டியதான். ஜெனி, ஜெனி என்னங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமா வரீங்க? ஆமாம், நம்மளுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே இல்லை. இந்த ஜெனி உனக்கு பூ வாங்கிட்டு வந்துருக்கீங்க. நீங்களே வச்சு விடுங்க. சரி, அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னங்க சர்ப்ரைஸ்? நம்ம 2 பேரும் படத்துக்கு போக போறோம். ஏய் சூப்பர், வாங்க போலாம். சரி வா. Come on baby, let's go on the bullet. On the vela party, girl, on do it. Come on baby, let's go on the bullet. On the vela party, girl, on do it. இது ஒரு கேஸ் வருது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஜாலி கொண்டாட்டம் தான். நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. எங்கேருந்து வர? வீட்ல இருந்து சார். எங்கே போகிற? தியேட்டருக்கு சார். டிக்கெட் எடு. ஆமாம், 2 பேர் லவ்வர்ஸா? சார், நியூலி மேரிட் கப்புள். நியூலி மேரிட் கப்புளா? சொல்லுங்க சார். லைசென்ஸ் எடு. டோருக்கு சார் லைசென்ஸ். ஓ லைசென்ஸ் யாரமா கேட்டா? வண்டி லைசென்ஸ் எடுமா. உன தூக்கி தூக்கி அதை காட்டுறேன். ஆர்சி புக் எடு. இல்லையா, இன்னைக்கு நம்மளுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான். எடு எடு, ஆர்சி புக் எடு. இல்லையா, மறந்துட்டேன் ஜெனி. வந்த வண்டி இன்சூரன்ஸ் எடு. இவர் எப்பவுமே இப்படிதான் சார், ஒரு சின்ன விஷயத்தை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு சார். எடுங்க, சீக்கிரம் தேடி பாருங்க. எடு எடு, ஃபாஸ்டா எடு. இல்லடா 1000 ரூபாய் ஃபைன் எடு. சரி, இன்னைக்கு டபுள் தம்மாக்கா. எடுமா எடுமா, 2000 ரூபாய் கொடுமா. லைசென்ஸுக்கு ஒரு 1000 ரூபாய், ஆர்சி புக்கு ஒரு 1000 ரூபாய், வண்டி இன்சூரன்ஸுக்கு ஒரு 1000 ரூபாய், மொத்தம் 3000 எடுமா. சாரி சார். சார், தியேட்டருக்கு 500 ரூபாய் பாப்கார்ன் வாங்குறதுக்கு பணம். ஃபைன் இல்லைன்னா கோர்ட்டில் மீட் பண்ணிக்க. ஃபைனை கூட, ஃபைன் இல்லைன்னா கோர்ட்டில் மீட் பண்ணிக்க. சாரி சார், இந்த ஆளை வச்சுட்டு வண்டி ஓரங்கட்டு ஓரங்கட்டு, வண்டி ஓரங்கட்டு, வண்டி எடுமா. ஐலா போலீஸ் வேற நிக்கிறாரு. ராங் ரூட்ல போறீங்க, அடுத்த கேஸ் வருது. லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. வணக்கம் சார், வணக்கம் சார். எங்க இருந்து வர? எங்க இருந்து வர? ஹாஸ்பிடல்ல இருந்து வரேன் சார். ஹாஸ்பிடல்ல இருந்து வரியா? ஆமா சார். இது யாரு, உன் பொண்டாட்டியா? சார் இல்ல சார், இது ஐலா ரோபோ. ரோபோ 2.0 சார். ரோபோவா? ஆமா சார். லைசென்ஸ் எடு, வண்டி லைசென்ஸ் எடு. லைசென்ஸ் வீட்ல இருக்குது சார். இல்ல, இவர் போய் சொல்றாரு. என்ன ஏதோ வாய்ஸ்? ஐலா ஐலா. என்ன வாய்ஸ்? ஐலா சார், ஐலா. ஐலா ஐலா இப்படி வா சார், ஒன்னு பார்க்கணுங்கிறாரு. ஒயிலா வாட் இருக்குது, ஐலாங்கிறவன். ஐலா 2.0 சார், ரோபோ. புதுசா வாங்கிட்டு வந்துனுங்கிறேன் சார். என் ஃப்ரெண்டு கொடுத்தான். ரோபோங்கிற ஒரு பொம்பளை கிட்ட போட்டு கொடுத்துரு. நம்ம ஊரை ஏமாத்திட்டு இருக்கியாமா? இல்லை சார், பார்க்க நம்மள மாதிரியே இருக்கும் சார். அது எல்லா வேலையும் செய்யும், பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அது சொல்லும். நல்லா இருக்கும் சார், பொய்யே சொல்லாது சார். பொய் சொல்லாதா? ஆமாம் சார். வண்டி லைசென்ஸ்மா, பேச்ச மாத்தாதம்மா. சார் சாரி சார், வண்டி லைசென்ஸ் எடுக்கல சார். ஆர்சி புக் எடு. இல்லை சார், அது வந்து ஒயிலாவா ஐலாவா, அதோட லைசென்ஸ் எடு. அது லைசென்ஸ் ஃப்ரெண்டு கொடுக்கல சார். ஃப்ரெண்டு கொடுக்கலையா? கொடுக்கல சார். கிளம்பு கிளம்பு. இந்த லைசென்ஸ் இல்லாமலாம் இங்கே ஒயிலாவா ஐலாவெல்லாம் வச்சுக்க கூடாது. கிளம்பு, கோர்ட்டில் மீட் பண்ணு. ஐயோ சார், லைசென்ஸ் இல்லைனா கோர்ட்டில் மீட் பண்ணு. ஐலா ஐலா நவரு. ஓகே சார். என்ன மட்டும் மட்டும் ஐலா ஐலா. ஓரம்போட்டு ஓரம்போ ஓரம்போ. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். வணக்கம் ஆனர். குட் ஈவினிங் மை லார்ட். இன்றைய வழக்கு என்ன? வழக்கு எண் 3472. ஜோஜனி ஜோஜனி ஜோஜனி. மை லார்ட். வணக்கம் மை லார்ட், என் தரப்பு இதை வாக்குமூலத்தை நான் முதல்ல அளிக்கிறேன் மை லார்ட். நியூ கப்பிள்ஸ் என்ற பேரில் ஹஸ்பண்ட் வண்டியோட்ட
ஒய்ஃப் டான்ஸ் ஆட, அதை பார்த்து பப்ளிக் ஆட்டமாக ஆட என்ன நடக்குது மை லார்ட்? கிரியேட்டிங் நியூசன்ஸ் அண்ட் அஃபென்ஸ். செக்ஷன் 42/144 படி கடும் அபராதம் வலிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வாதமும் மறந்துடணும், வேக வேகமா சீக்கிரமா பேசிடுறது. என்னன்னே தெரியாம, என்ன வழக்குன்னே தெரியாம இங்க வந்து நிக்கிறாங்க. எடுத்து பேசினா எப்படி புரியும்? மை லார்ட், நியூ கப்பிள்ஸ் என்ற பேர்ல அட்டூழியம் பண்றாங்க, வண்டி ஓட்டுறாங்க, ஆர்சி புக் இல்ல, லைசன்ஸ் இல்ல, வண்டிக்கு வரலாறே இல்ல லார்ட். வண்டியாவது இருந்துச்சா? வண்டி இருந்துச்சு. புதுசா கல்யாணம் ஆச்சா? ஆமாங்க ஐயா. லைசன்ஸ் இல்லையா? இல்லைங்க. லைசன்ஸ் இல்லையா? ஏய் அதை தூக்கி உள்ள போடுறி, சும்மா எடுத்து லைசன்ஸ் இல்லம்மா. வண்டிக்கு லைசன்ஸ் இருந்துச்சா? இல்ல, மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. நீங்க யாரையாவது வச்சிருக்கீங்களா? ஐயோ, நான் யாரையும் வச்சில்ல. எப்படி இது? ஐயோ, உங்களுக்காக வாதாட யாரையாவது வச்சிருக்கீங்களா? இந்த நம்ம வண்டு முருகன் இருக்காரு. மை லார்ட். வணக்கம் மை லார்ட். வணக்கம் மை லார்ட். இவர்கள் தான் எனது கட்சிக்காரர்கள். அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார் அந்த எதிர்த்தரப்பு வாதர். என்ன பொய் வழக்கு? புதிதாக திருமணமானவர்கள் வண்டியில் ஜாலியாக வந்திருக்கிறார்கள். இது ஒரு குத்தமா? கூறுங்களே. இல்ல, புதுசா கல்யாணம் ஆச்சா? ஆமாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 10 நாள். 10 நாள் ஆகுது. 1 வருஷம் ஆச்சு. 10 நாளா 1 வருஷமா? மை லார்ட், தவறாக கூறுகிறார்கள். 1 இயர் 10 நாள். 1 இயர் 10 நாள். சரி, அவங்களுடைய நம்ம ஜோஜோ ஃபேமிலி, தட் மீன்ஸ் ஜூலியட் ஜோ, இவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணம் ஆன 1 வருஷம் ஆயிடுச்சு. என்னம்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? 1 வருஷம் தான் ஆகுது மை லார்ட். சரி, நீங்களே சொல்லுங்க. 1 வருஷம் தானே ஆகுது. நியூலி கப்பிள் தானே. உனக்கு வேற வக்கீலே கிடைக்கலையாமா? ஏதாவது குறுக்கு விசாரணை பண்ணுமா? எங்க ஏரியால இருக்க ஒரே வக்கீல் இவங்க தான் செய்யா. நீ ஏதாவது பேசுமா? மை லார்ட், விசாரணை பண்ணியாச்சு. லைசென்ஸ் கிடையாது, ஆர்சி புக் கிடையாது. கிரியேட்டிங் நியூசன்ஸ் இஸ் a public offense மை லார்ட். மை லார்ட், இல்லை மை லார்ட், எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்க வீட்ல என்னென்ன கார்டு இருக்கோ அத்தனை வச்சிருக்கேன். தாங்க. இதெல்லாம் போய் அதெல்லாம் வாங்குவாங்க. இந்த ஆதாரம் எல்லாம் போய் இந்த ஆதாரம் எல்லாமே பொய்யுமா? எல்லாம் போய். லைசென்ஸ் இருக்காமா நிஜமாலுமே? இருக்கு மை லார்ட், வீட்ல இருக்கு. அப்ப இது என்னது? அதுக்குள்ள எப்படி ரெடி பண்ணீங்க? மை லார்ட், 50 ரூபாய்க்கு வாங்கினா இதை தான் தருவாங்க. ஸோ லைசென்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, அதே மாதிரி ரோட்லையும் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு வந்திருக்கீங்க. அப்போ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வக்கீலை வச்சு குறுக்கு புத்தியாக வந்து ஆர்சி புக்கை வேற ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன தண்டனை தெரியுமா? குறைஞ்சபட்ச தண்டனையாக கொடுங்க மை லார்ட். முதல்ல அந்த அம்மாவுக்கு ஃபீஸ் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. கண்டிப்பா ஃபீஸ் கிடையாது உங்களுக்கு. கோர்ட்டுக்கு வந்து 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும். 5000 ரூபாயா? இல்லைன்னா 2 பேரும் தனித்தனியா 6 மாசம் ஜெயில இருக்கணும். ஒன்னா கூட ஜெயில போடுங்கயா, தனித்தனியா போடுறாதீங்கயா. ஜெயிலா காசா? காசே பே பண்ணிரலாம். காசே போடுங்க மை லார்ட். இதுங்க உள்ள விட்டோம்னா ரொம்ப அட்டகாசம் பண்ணுங்க மை லார்ட். மை லார்ட், இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸை முதல்ல வாதாட வந்த அந்த வக்கீலுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் வந்து பனிஷ்மெண்டா பே பண்றேன். நீங்க வந்து 2 டேஸ்க்குள்ள வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கோர்ட்டுக்கு பே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட். நன்றிங்க. இந்தம்மா ஜோஜோ ஃபேமிலி போகிற வழியில் அங்கே விழுப்புரம் மாஸ்டர் என்னோட அசிஸ்டன்ட் இருப்பார், அவர்கிட்ட ஃபீஸை கட்டிட்டு போங்க. ஃபீஸா? வழக்கு எண் 24/74 நேசமணி அகிலா, நேசமணி அகிலா, நேசமணி அகிலா. புக்கு மேலே கை வைங்க. நான் சொல்ல அப்படியே சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம் மயிலான். என்ன வழக்கு? மை லார்ட், இது நீங்க வாழ்க்கையிலே வித்தியாசமான பார்க்கவே இல்லாத ஒரு வழக்கு. அப்படியா? அப்படி என்ன? யார் அந்த அம்மா? ரோபோ, ஆயிலா ரோபோ. ஆயிலா ஆயிலா வணக்கம் சொல்லு ஜட்ஜம்மாவுக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. நேசமணின்னு இருக்காரு மை லார்ட். சரி. அவரு ஒய்ஃபுக்கு பதில ஐலான்றத எங்க பார்த்தாலும் கூட்டிக்கிட்டு போறாரு.
இதை பார்த்துட்டு எத்தனை லைலா, எத்தனை டெக்ஸா, எத்தனை ஆரா, எத்தனை மீரா வரப்போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் தேவையா மைலாட் நமக்கு? சரி, அதனால என்ன பிரச்சனை? கூட்டிகிட்டு போகிறது இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, லைசன்ஸ் ஆர்சி புக் கேட்டால் அந்த ஐலா பதில் சொல்லுது மைலாட். நேசமணி சார்கிட்ட ஆர்சி புக்கும் இல்லை, லைசன்ஸும் இல்லை. இப்படி குற்றம் மேல குற்றமா சொல்றாங்களே, நீங்க உங்களுக்காக யாராவது வக்கீல வச்சிருக்கீங்களா? இருக்கிறாரு, இந்த ஒன் அண்ட் ஒன்லி வக்கீல் வண்ணமுருகன் வாசாமே. திரும்பவுமா? வணக்கம் மயிலாட். இவர்களுக்காக நான் வாதாட வந்திருக்கிறேன். சொல்லுமா. திரும்பவும் உங்களை டார்ச்சர் மயிலாட், எனது கட்சிக்காரர் ஒரு ரோபோவை வாங்கிட்டு வந்திருக்கிறார் அவரோட அன்பான மனைவிக்காக. ஆனால் என்ன நடந்தது என்றால், அந்த ரோபோ உண்மையை மட்டுமே பேசிக்கிறது மயிலாட். இதுல என்ன தப்பு? அந்த அம்மா செஞ்சதை ஐயா கிட்ட போட்டு கொடுத்துருச்சு, ஐயா செஞ்ச தப்ப அம்மாட்ட போட்டு கொடுத்துருச்சு மயிலாட். அங்கதான் மயிலாட் சண்டையே, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி 2 பேரும் பிரிச்சு வச்சிருச்சு மயிலாட். இதுக்கு நீங்க தான் சரியான விவாகரத்து வழக்கா? ஐயோ அப்படிலாம் இல்ல மயிலாட். இல்ல மயிலாட். மயிலாட், இந்த பிரச்சனைக்காக எனது கட்சிக்காரர் இந்த ரோபோவை விற்பதற்காக சென்று கொண்டிருக்கும் வழியில் தான் காவல்துறை கட்டையை போட்டு இங்கே கொண்டு நிப்பாட்டி விட்டிருக்கிறது. என்னது, விற்க போறீங்களா? ஆமாம் மயிலாட். ஏன்? எனக்கு பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு மயிலாட். அவளுக்கோசம் தான் வாங்கினேன். அங்கேருந்து ப்ரெஷர் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியே ஒரே சண்டை. அப்படியே வந்தோன்னா நம்ம போலீஸ்காரர் மாட்டிக்கிட்டார். சரின்ட்டு அவர்கிட்ட தப்பிச்சதான் இங்கே வந்து நிற்கிறேன் மயிலாட். என்னால் முடியலன்னா ரோபோ நல்ல ரோபோ, ஆனால் இதை விற்றுட்டு வந்தால் தான் வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டாங்க மயிலாட். யார் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்க? என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க மயிலாட். எங்கே உங்கள் ஃப்ரெண்டு? அவனை வேற ஏன் கேட்குறீங்க மயிலாட்? நான் கொடுத்தான்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒரே பிரச்சனையாக இருக்குது. நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் மயிலாட். சரி, போலீஸ்கிட்ட ஏன் மாட்டினீங்க? லைசன்ஸ் இல்லை மயிலாட். லைசன்ஸ் இல்லை? ஆமாம் மயிலாட். மைலாட், எவிடன்ஸோட நம்ம கான்ஸ்டபிளே ஆஜராயிருக்காரு, நீங்கள் விசாரிக்கலாம். விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வழக்கு செக்ஷன் 44/1, 144/124 கடும் அபராதம், கடும் தண்டனை வலிக்கும்படி மிக தாழ்மையுடன் வேண்டுகிறேன். அதனாலதான் லாலாம் அப்படியே அப்படி வருது. மயிலாட், அதற்கு முன்னதாக நீங்கள் ஒரு தடவை அந்த மிஷினை செக் பண்ணி பாருங்க, நீங்க உண்மையான ஜட்ஜா இல்லைன்னு தெரியும். இல்ல, அதுக்கு முன்னாடி நான் வந்து போலீஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க அங்க வாங்க. நீங்க தான் அவங்கள பிடிச்சிங்களா? ஆமாங்க ஐயா. என்ன பண்ணிட்டு வந்தாங்க? ஐயா வண்டி லைசன்ஸ் இல்லைங்க ஐயா, ஆர்சி புக் இல்லைங்க ஐயா, ஏதோ ஐலா ஓயிலானாங்க ஐயா. அந்த ஐலா ஓயிலாக்குரிய லைசன்ஸும் இல்லைங்க ஐயா. சரி, மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற வகையில் அவங்க அந்த ஐலா வச்சுருக்காங்க ஐயா. ஓ, அப்போ அவங்களுக்கு லைசன்ஸ் இல்லை? இல்லை மயிலாட். அப்போ எதை நம்பி வாங்குனீங்க? ஃப்ரெண்டு குத்தா மயிலாட். கண்ணை முடின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ரொம்ப அனுபவிக்கிறேன் பிரச்சனையை. ஐயா அது ஏதோ பேசிகிட்டே இருக்குதுங்க ஐயா. இதோ பார்க்குறேன். மாட்டினடி, நீ உண்மையாக லெட்டர் போதும். உங்கள் பேர் என்ன? என் பேர் ஐலா 2.0. ஓனர் பேர் என்ன? என் ஓனர் பேர் நேசமணி. அதையும் அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. வக்கீல் பேர் என்னன்னு எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாரு உங்களை? என்னைய சைனால இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. சைனா? அந்நிய தேசத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தா மயிலாட். அவன் சைனா ஃப்ரெண்டுன்றது அப்புறம் தான் தெரியுது மயிலாட். சரி, எவ்வளவு ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட உங்களை வாங்கினாரு? என்னை 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. 20,000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களா? கரெக்டு. சரி, உங்களால பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்களே, ஏன்? நான் உண்மை பேசுறதுனால தான் பிரச்சனை வருது. அப்படி என்ன உண்மை பேசுனீங்க? யாரு எது சொன்னாலும் தப்பு பொய் பேசுனா நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன். ஆனா வண்டு முருகன் பொய்யா பேசுறாரு, ஒரு உண்மை கூட வெளியில வரல. சொல்லாத. வாயை திறந்தாவே பொய்யா இருக்கே, ஒரு உண்மை கூட வரலையே. ஆமா. அப்படி அசம்பிள் பண்ணிருக்காங்களா உங்களை? எதிர் தரப்பு வாதம். அப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன் மயிலாட் சுவிட்சை. ஓகே, சரி. இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான கேஸாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எல்லாரோட உபயோகத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய குத்தம்லாம் கிடையாது இது.
ஆனாலும் இது பப்ளிக்கையும் சேர்த்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதுவும் இல்லாமல் மனுஷனோட வேலையை வந்து மனுஷனே செஞ்சுக்கணும். மெஷினுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தேவையை வந்து நம்மளே பூர்த்தி செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மற்றவங்களுக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெஷினை வந்து நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதை யார் வந்து விநியோகஸ்தர் மூலியமாக நீங்கள் வாங்கினீங்களோ அவங்களுக்கும் வந்து அவங்களையும் நீங்கள் ஒரு இது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸாருக்கு நான் உத்தரவிடுகிறேன். சரிங்கய்யா. ஐ மிஸ் யூ ஐலா. டிஸ்மேண்டில் பண்ணாதீங்க. மற்றும் ஒரு வழக்குடன் சந்திப்போம். நன்றி மயிலாட். மனித நேயம் என்பது ஒரு உயர்ந்த லட்சியம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நடைமுறை வழிகாட்டியாகும். நவீனமயமாக்குதல் நம் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காக இருந்தாலும் சக மனிதர்களை மதிக்கும் மனப்பான்மையை நாம் இழந்துவிட்டோம். இந்த ஐலா 2.0 போல ஆயிரம் ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் மனித நேயத்தை அழியாமல் காக்க வேண்டும். நாம் இயற்கை பேரிடரால் எவ்வளவோ அவதிப்பட்டுள்ளோம். கொரோனா, புயல், நிலச்சரிவு எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடராக இருந்தாலும் நமக்கு முதலில் உதவி செய்ய ஓடோடி வருவது மனிதர்கள் மட்டுமே. தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் மனிதர்களுக்கு வேலை சுமை குறைந்தாலும் சக மனிதர்களை ஏமாற்றாமல் மதிக்கும் மாண்பை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. மனித நேயம் காப்போம், மனிதர்களை மதிப்போம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இயந்திரங்கள் பேசினால் என்ன நடக்கும் என்பதை தத்ரூபமாக நடித்து காட்டிய நம் ஆசிரியர்களுக்கு நன்றி. Non-teaching staff are the backbone of our organization. Your role may not be in the classroom, but you are still shaping young minds. Without you people, nothing worked out. Your service is the major role of our school. We respect you, we appreciate and thank you for all the undeniable service. Now, with the immense pleasure, I invite our non-teaching staff to showcase the talent with a harmonious voice. A Thanksgiving song by real warriors of St. James Academy. உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே.
நரம்புகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டீர் களையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல தேங்க்யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் Thank you, dear warriors, for your divine song which made us lost in your sweet serenades. Music has the power to touch the souls, to inspire us and to heal us. Singing is not just about the voice, it's about the emotion behind it. Yes, we are going to listen to a short, genuine testimony followed by a real calling of God in her life, where the recent incident gave a phenomenal change in her life. It's a boundless pleasure to invite our soulful singer, Miss Bakya, to eminence the stage with her angelic voice. Before going into my singing or my song, I want to share a testimony that I'm taking a few minutes from you. And என்ன அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும், the last week of July என்ன நடந்துச்சு. Just I'm standing here as a biggest testimony for my Lord. அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு. இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை ஐ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட் அண்ட் போன டிசம்பர்லேருந்தே ஐ காட் அ லாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மை ஃபிசிக்கல். ஏன்னா நான் எப்படி ப்ரீவியஸ் இயர் இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த இன்சிடெண்ட், அந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட், இட் டோட்டலி சேஞ்ச் மை ஃபேஸ். ஃபுல்லாகவே என்னோட ஸ்கின் வந்து ஃபேஸில் இருக்க ஸ்கின் ஃபுல்லாகவே ஸ்க்ரேப் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நிமிஷம் ஜஸ்ட் அந்த அன்கான்ஷியஸாக இருந்த நேரம் மட்டும்தான் நான் அழுதுனே தவிர அதுக்கப்புறம் இருக்க எந்த நேரமும் நான் வந்து அழுகவே இல்லை. ஒய் அப்படின்னா பிகாஸ் ஐ ஜஸ்ட் ரியலைஸ் த கால் ஆஃப் மை லார்ட். அது வரைக்கும் நான் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் என்றைக்குமே ப்ரேயர் பண்ணும்போது வந்து நான் என்னை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கவே மாட்டேன். ஆனால் வந்து அப்போ தட் அ மொமெண்ட் ஐ ஜஸ்ட் ரியலைஸ் தட் ஐ வாண்ட் டு
I want to accept the call of my Lord and I realize the real call of my Lord. அதை நான் கண்டிப்பாக நான் இங்கே சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த சாங்கை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் இஸ் அபவுட் த கால் ஆஃப் த லார்ட். அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க். என்னை நிறைய பேர் அப்போ வந்து கேட்டிங்க, நிறைய விஷயங்கள் எல்லாருமே இது பண்ணிங்க. பட் ஆஸ் அ ஃபேமிலி ஐ டென்ட் தேங்க் அண்ட் ஐ யூஸ் திஸ் ஸ்டேஜ் அண்ட் யூஸ் திஸ் மொமெண்ட் டு தேங்க் ஒன் அண்ட் ஆல் எவ்ரிவன். எனக்காக யார் யாரெல்லாம் ப்ரே பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஜஸ்ட் ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். ஏன் அப்படி எல்லாருமே சொன்னாங்கன்னா, பிகாஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, உன்னோட ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, பிகாஸ் ஐ எம் ஆல்மோஸ்ட் நான் 30 years ஓல்ட் கேர்ள். நான் அதனால வந்து எல்லாருமே இப்போ எனக்கு மேரேஜ் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி நிறைய இருக்கனால ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சேப்பா என்ன பண்ணுறது. பட் த ஒன்லி திங் ஐ டோல் டு எவ்ரிவன் தட் காட் வில் கிவ் மீ அ டபுள் பிளெஸ்ஸிங். இதை என்கிட்டேருந்து எடுத்தாலும் அவர் கண்டிப்பாக எனக்கு அதை ரெட்டிப்பான முறையில் தருவார் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அண்ட் தட் இஸ் த மொமெண்ட். ஐ ஜஸ்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஹியர் ஃபார் ஆல் யுவர் ப்ரேஸ் அண்ட் ஹவு ஐ ரெக்கவர்ட். நீங்கள் எல்லாருமே அப்போயும் என்னை பார்த்துருப்பீங்க அண்ட் ஹவு ஐ எம் நவ். அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் ப்ரேயிங் ஃபார் மீ. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் விலையின்றி செய்பவரே. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே.
யாருமே நம்பா என்னை நம்பினாரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே. நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. அவர் கிருபையை நினைத்திட நன்றி மட்டும் வருதே. அவர் சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே. சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. காரணரே, என் இயேசு காரணரே. என் உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே. Thank you so much. Thank you, dear ma'am, for touching our hearts and soul with your emotional and passionate singing. A man is defined by his action, not by his words. Singing is a way of spreading love, joy, and positivity to the world. As defined in quotes for the first time in the history of St. James Academy, our dynamic masters gonna exhibit their hidden talents by their actions with louder than words. Here comes our energetic start to magnetize everyone's attention with a aesthetic singing. வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே. வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய்.
அறிவேனே அறிவேனே இறைவா, உனை போல நானும் பிறரன்பில் வர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். Thank you, Masters, for your mind-blowing performance. I hope after this impressive performance, a correspondent father will make you all to give us many programs in the forthcoming days, hopefully. The best way to spread Christmas cheer is singing loud for all to hear. We have come together as the family of God in our Father's presence to celebrate the great festival of Christmas. In this service, we hear and receive the good news of the birth of Christ, and we offer to God our thanksgiving in the joyful singing of carols. Here comes our talented teachers to share the joy of Christmas with an English carols. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. And man will live forevermore because of Christmas Day. Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ,
that when people think of you, always keep singing your own song. Always that music holds the power to revolutionize our world. It's time to welcome the nightingale of our school, Mrs. Ragini, to elevate the stage with her kind of music. அழகு பூஞ்சிலே என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது நான் எங்கெங்கோ செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் இதை யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி இன்னும் கொஞ்சமாகிடாத கோடை காலமார்களே பாலிலாவும் கையிலே சொராகி போகுதே வானவில் நீ சூடிட மேலாடையாகுதே கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா என்னை உள்ளம் கெஞ்சுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணளந்த பாதை காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பல்லாக பாற்றுவார் தேவதை நீதானென மாயார போற்றுவார் கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா வெக்கம் நிட்டு தள்ளுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது நான் எங்கெங்கோ செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் இதை யாரோ நீ Thank you, ma'am. You never fail to amaze us with what you can do with your voice. Thank you. இசைக்கு அசையும் இனிய கலையென இறைவன் காட்டிய எழில்மிகு நடனம் நம் நாட்டுப்புற நடனம். அப்படிப்பட்ட நம் பாரம்பரிய நடனத்திலிருந்து பறையொலி எழுப்பி கும்மி அடித்து ஒயில் போல ஆட வருகிறார்கள் நம் பள்ளி ஆசிரியர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம்.
இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தம் எல்லாம் தீ குடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடி கிடிக்கும் தாண்டவ கோனே.
போல ஆடுவார்கள் என்று பார்த்தால் மயில் போல் ஆடி நம் மனதினை கொள்ளை கொண்டு மகிழ்வித்த நம் ஆசிரியர்களுக்கு நம் கரவொலி மூலம் நன்றியை தெரிவிப்போம். Incredible communication happens through music. Even without understanding the language of the lyrics, good song can transcend barriers and touch the soul. To sing in an expression of being, a being which is becoming. I welcome charming members not only by their appearance but also by their voice to grace the stage with their euphonious voice.
Singers, for your splendid performance. You connect with the audience through your singing in a truly special way. விழாக்கள் எப்பொழுதும் நம்மை மகிழ்விக்கவும் புத்துணர்வு ஊட்டவுமே. ஆடலும் பாடலும் இங்கே அரங்கேறி கண்களுக்கு விருந்தளித்த வேளையில் அடுத்து கவிதை மூலம் செவிகளுக்கும் விருந்து படைக்க வருகிறார் நம் ஆசிரியை திருமதி சகாய பிரியா அவர்கள். இனியதோர் மாலை பொழுதில் இதயம் குளிர்ந்து அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டு இறைவன் நமக்கு அளித்த ஈடில்லா கொடை. இனிமையான உறவுகளாலும் இன்பம் தரும் நண்பர்களாலும் இணையற்ற முன்னேற்றங்களாலும் இயங்கி வருகிறது. இன்று வரை நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் மறைந்துவிடப் போகிறது. முடிய போகும் இந்த ஆண்டில் முடியாது என்று நாம் நினைத்தவை முடிந்திருக்கலாம். கிடைக்காது என்று நினைத்தவை கிடைத்து இருக்கலாம். கைகூடிவிடும் என்று கைவரை வந்தவை கை நழுவி போயிருக்கலாம். நடந்துவிடும் என்று நாம் நம்பியவை நடக்காமல் இருந்திருக்கலாம். நித்தம் சில நேரம் சிக்கலாய் இருந்திருக்கலாம். நினைத்தவையாவும் நினைத்தவையாகவே இருந்திருக்கலாம். பரவாயில்லை, நடந்தவை எண்ணி நடுங்காமல் நன்மைக்காகவே அனைத்தும் நம் கடவுளால் நடத்தப்பட்டது என்று நன்றி கூறினால் நடந்தவை யாவும் நலமாகும். நிகழ்ந்தவை அனைத்தும் நிழலாகும். ஆம், நிகழ்ந்தவை அனைத்தும் நிழலாகட்டும். நிழலானதை நிஜமாக்க பிறக்கட்டும் புத்தாண்டு. பிறக்கப் போகிறது புதிய வருடம் மட்டும் அல்ல. மனதின் ஆசைகளும் மாறப்போகும் எண்ணங்களும் மனிதனின் ஏற்றங்களும் மலர்களைப் போல மலர்ந்து மனம் வீசட்டும். கண்களில் கனவோடும் கைகளில் கடமையோடும் கருத்தில் தெளிவோடும் காலத்தை நம்பி வாழும் நாம் நம்பிக்கை என்னும் நங்கூரத்தை நம் நினைவில் நிறுத்துவோம். வளைந்து செல்லா பாதைகளும் இல்லை, வழுக்காத வலிக்காத வாழ்க்கையும் இல்லை. நிலையில்லா உலகில் நிம்மதியாய் வாழ நித்தம் ஒரு நிமிடம் விழிகளை உயர்த்தி விருப்பத்துடன் நட. முத்தான செய்திகளை மூளையில் சேகரி. முடியும் என்று முயற்சிகளை முன்னேற்றமாக்கு. கனவுகளை கடமையாக்கு. வையகம் பொது, வாழ்ந்து பார். பொறுமையாய் வாழ்ந்து பெருமை சேர். அன்பினால் அனைவரையும் ஆட்சி செய். ஆண்டவரின் அடியை பற்றிக்கொள். புது புது எண்ணங்களோடும்
புதிரான விந்தைகளோடும் புதிய சிந்தனைகளோடும் புத்தம்புது பொலிவோடும் பூக்கும் புன்னகையோடும் பிறக்கட்டும் புத்தாண்டு 2025 இன்பம் பொங்க இதயம் நிறைந்த மகிழ்ச்சியோடு ஆசையாய் வரவேற்போம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முத்துகளை மாலையில் கோர்வையாக கோர்ப்பது போல் சொற்களை கோர்வையாக கோர்த்து எதுகை மோனை நடையில் சிறப்பான கவிதையினை நமக்கு அளித்த நம் பள்ளி ஆசிரியைக்கு நன்றி.